சரி, இதுக்கு வந்து கந்தன்சாவடி திருவள்ளுவர் நகர் 10வது தெரு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டி, ஸோ அவங்க வந்து பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டி இருக்காங்க. எங்கள் வீடு எல்லாமே கிராக் விட்டு என்னாச்சு, இன்றைக்கி காலைல 2 மணிலேருந்து ஒரு மாதிரி வெடிக்க, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கதவு தட்டி அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வெளியில் வந்தாங்க, பொருள்லாம் தூக்கிட்டு வந்து வெளில வச்சோம். 4 மணிக்கு வந்து ரொம்ப செவுறு விரிசல் விட ஆரம்பிச்சது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே பொருளை வெளியில் வச்சுட்டு காலையிலேருந்து இங்கே தான் இருக்கும். அதிகாரிங்க இதோ இப்போ தான் வராங்கன்னு சொன்னாங்க, பட் ஆனால் இன்னும் யாரும் வரல. 4 மணிக்கு நாங்கள் வெளியில் வந்தோம் கோலம் போடுறதுக்காக. நான் வெளியில் வரும்போது தான் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களாம் போய் கதவு தட்டி குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க வெளியில் வந்து பொருள் எல்லாத்தையும் அவங்க சேஃப் பண்ணாங்க. அப்பயும் நிறைய பொருள்லாம் உள்ளே போயிடுச்சு, பீரோ கட்டில் நிறைய ஐட்டம்ஸ் போயிடுச்சு. ஒரு சிலர் மட்டும் ஒரு சில பொருளை எடுத்து வச்சாங்க. ஸோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே ஃபுல்லாக கிராக் ஆகிட்டு, ஃபஸ்ட்டு பொசிஷன் அது எப்படி இருந்ததோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. கிராக் விட்டுருக்கு. ஆனால் அந்த வீடு அந்த சைடு இருந்த எல்லா வீடுமே சரிஞ்சிருச்சு, சுத்தமாக சரிஞ்சிச்சு. பொண்ணுக்கு இருக்கலான்னு வந்தான், மச்சான் அந்தாண்ட வீட்டில் நான் அந்தாண்ட வீட்டில் வாடகை தாங்க வரோம். செவரு கிராக் விட்டோடனே அது ஆட ஆரம்பித்தோடனே போய் வீட்டில் எழுப்பிட்டு உடனே எல்லோரும் எழுப்பிட்டுன்னு குழந்தை விட்டுலாம் தங்கச்சி எல்லோரும் வெளில இட்டுன்னு விடான்ட்டு அப்படியே பட்டுன்னு போய் ஆரம்பிச்சிச்சு. ஐயா எவ்வளோ நாளாக அவங்க பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க? 2 மாதமா சார். நீங்கள் சொல்லி அதுவும் சார் சொல்லி பார்த்தோம், அவங்க எதுவும் நடவடிக்கை எதுவும் ஒன்றாவாது பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களா வசரம் எதுவும் சொல்லலை சார். உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குதுனால? மொத்தம் ஒன்றுமே இல்லை சார். நாங்கள் இப்போ எங்கே போய் வாடகைக்கு இருக்குதோ, குழந்தை பாப்பா 10வது படிக்குதுங்க, பையன் 4வது படிக்கிறான். எங்கே இப்போ திடீர்னு எங்கே சாமான் செட்டெலாம் எங்கே போய் வீடு பார்த்தாலும் வீடு கிடைக்கல. எங்கே நாங்கள் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கே எடுத்துன்னு போய் கூட வச்சுக்கின்னு இருக்க முடியும். நம்ம சொந்தக்கார வீடு ஆகுது, நான் நடுரோட்டில் எதிர்க்கவே போட்டு அப்படியே கிடைக்குது. எவ்வளோ வருஷமாக அந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க? அதிகாரி யாரும் வந்து உங்களை வந்து பார்த்தாங்களா? யாரும் அதிகாரி உங்களை வந்து யாரும் பார்த்தாங்களா? வந்தாங்க சார், காலையில் வந்தாங்க. வந்தாங்க.